நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி வழியாக கேரளாவிற்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதாக குடிமைப் பொருள் வழங்கும் குற்ற புலனாய்வுத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து ஒட்டன்சத்திரம் பழனி புறவழி சாலையில் சத்திரப்பட்டி டோல்கேட்டில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கேரளா பதிவின் கொண்ட லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபொழுது ரேஷன் அரிசி மற்றும் பருப்பு கேரளாவுக்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது. ரேஷன் பொருட்களை கடத்தி வந்த நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் கேரள மாநிலம் பாலக்கோட்டை சார்ந்த தினேஷ் மற்றும் ராதாகிருஷ்ணன் இருவரும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ரேஷன் பொருட்களை வாங்கி வந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ரேஷன் பொருட்களை விற்பனை செய்த விருதுநகரை சார்ந்த கோவிந்தராஜ் மீது வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து கேரளாவுக்கு கடத்த இருந்த 1500 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 800 கிலோ பருப்பு பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர்.